ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது டீ ஸ்டோட்லர். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி காம்போவோட அன்பாக்சிங் முடிஞ்சிச்சு. இப்போ அதில் செகண்ட் வீடியோ. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்போவில் கேப் ப்ரெஸ். ஒரு கேப்பில் எப்படி ஹீட் ப்ரெஸ் பண்ணுறது, ஒரு கஸ்டமைசேஷன் எப்படி கேப்பில் பண்ணுறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வெறும் டிஷர்ட் மட்டும் கஸ்டமைசேஷன் பண்ணுறதில்ல, எல்லா ப்ராடக்ட்டுமே கஸ்டமைசேஷன் பண்ணுறேன். இந்த வீடியோட எண்ணில் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒரு போஸ்டர். ஸோ உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் பிரிண்டிங் இல்லாமல் கேப்ஸு, மக்ஸு, சிப்பர் பாட்டில்ஸு அண்ட் ஃப்ளாக்ஸு, ரெயின் கோட்ஸ், இந்த மாதிரி எந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் பிரிண்டிங் தேவை அப்படின்னா, மிஷின்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் ஏதாவது தேவைனாலுமே எங்களை ரீச் அவுட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ரெகுலர் ஆர்டரில் கேப் ப்ரெஸ் பண்ணுது. ஸோ ரெடிமேடாக ஒரு கேப்பை பிரிண்ட் பண்ணுறதுக்கும் பிஃபோர் ஸ்டிச்சிங் ஒரு கேப்பை பிரிண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பிஃபோர் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், வெறும் ஃப்ளாட் ஒரு பிட்டாக இருக்கும், அதில் பிரிண்ட் பண்ணுவாங்க. அதனால ஹீட் ப்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பிரிண்ட் இறங்குற இம்ப்ரெஷனாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருக்கும். ஒரு ரெடிமேட் கேப்ல நம்ம பிரிண்ட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. லைக் நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேப்பை இன்சர்ட் பண்ணேன், கரெக்டாக வந்து ஈக்குவலாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகல ஹீட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், கேப்பை ஃப்ரண்ட்ல அப்படியே ஃபோல்ட் பண்ணி அதை வந்து ப்ரெஸ் மேலே வச்சு ஹீட் ப்ரெஸ் பண்ணேன். நம்ம காம்போ மிஷின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஹெவி டியூட்டியான மிஷின். அதனால வந்து நம்ம சொல்ற மாதிரி கரெக்டா ஹீட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா மெத்தடுமே இதுல பண்ணலாம். ஸோ இப்போ பண்ணது எல்லாமே டிடிஎஃப் டிரான்சர்ஸ். அடுத்தடுத்த வீடியோவில் வைனல் டிரான்சர்ஸ், அதாவது பஃப் டிரான்சரு, அதுக்கப்புறம் ரெயின்போ டிரான்சர்ஸ், ரேடியம் டிரான்சர், இதெல்லாமே நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். பட் பேசிக் எல்லாமே ஒரே இதுதான். அந்த மிஷினை ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் ஹீட்டை ஏற்றிட்டு 180 டிகிரி செல்சியஸ் 15 செகண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். டிடிஎஃபாக இருந்தாலும் அதே தான், வைனலாக இருந்தாலும் அதே தான். பட் நம்ம ப்ரெஸ் பண்ணும் போது ஈக்குவலாக ப்ரெஷர் டிரான்ஸ்ஃபர் ஆகணும் பிரிண்ட்ல. அது ஆகலைன்னா பிரிண்ட் ஒட்டாது, பிச்சுக்கும், இல்லைன்னா டியூரபிலிட்டி கம்மியாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேப்பை செட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் கிடைச்சிரும், நீங்கள் அந்த கேப் மேலே வச்சு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. இதுதான் வந்து இதோட ப்ராசஸ்.
பட் இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து ஈக்குவலா ஆகுறதுக்கு தான் அதுக்குன்னு தனித்தனி ப்ரெஸ், கேப் ப்ரெஸ் தனி, சிப்பர் பாட்டில் தனி, மவுஸ் பேட் தனி, இந்த மாதிரி தனித்தனியா பண்றோம். அப்போ கேப்புக்கு போனும்போது நீங்க கரெக்டா அதை சிட்டிங் பண்ணா மட்டும்தான் இந்த ப்ரெஷர் கரெக்டா வந்து படம் பட்டாதான் உங்களுக்கு பிரிண்ட் வந்து பெர்ஃபெக்டா மாறும் அண்ட் பெர்மனன்ட் பிரிண்ட் மாறும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டீ ஸ்டோட்லரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 years ஆயிடுச்சு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி. இந்த பிஸ்னஸோட ஒரு தமிழோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் சேனல் வந்து எந்த தான். ஸோ நான் தான் வந்து 2021ல இதை ஸ்டார்ட் பண்ணது. இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போகுது, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுதான் இந்த சேனலோட க்ரோத்தாக வரும். ஸோ நீங்க கொடுக்குற சப்போர்ட் மட்டும் தான் இந்த சேனல் க்ரோத் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.